நலுங்கு வைக்க புடவை தான். ஆனால் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த ப்ளவுஸும் வந்து சூப்பராக இருக்கும், சூப்பர் கலரு. இது வந்து ஷாலு. ரிசப்ஷனுக்கு வந்து நான் வந்து வாங்கினேன் லெஹங்கா மாடல். சூப்பராக இருக்குது. இதுவும் வந்து சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட ட்ரெஸ் கலெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோமே. ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாம் புது ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நம்ம மொத்தமாகவே வச்சுக்கிற கலெக்ஷன் எவ்வளோன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோமே. பார்க்கலாம். ஜெயஸ்ரீக்கு வந்து கனமாலாம் இருக்க ட்ரெஸ்ஸு ஆனால் கம்மியாக தான் இருக்கும். போடாத ட்ரெஸ்லாம் வர நிறைய வச்சுக்கிறேன், 2-3 வச்சுக்கிறேன். அந்த ட்ரெஸ் தான் சொல்கிறதுக்கோசம் போடுறேன். ஆமாம், சரி வாங்க பார்க்கலாம். போய் பார்க்கலாம். ஜெயஸ்ரீ ஒரு பேக்கில் மடிச்சு வச்சுட்டா அது கட்டை பை ஒன்று வச்சுக்கிறேன். எங்கம்மா ஊருக்கு போகிறேன்? போய் வாங்க. ஜெயஸ்ரீ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சட்டை காட்டுறீங்க? சூப்பராக இருக்குதுமா. இன்னும் இந்த இது குறையவே இல்லை. இங்கே பாருங்க, ஒரு நாள் போட்டால் எப்படி குறையும் ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து எப்போ வாங்கணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சா காம்பஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து நானே வந்து சொல்லிடுறேன். ஜஸ்விதாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் சரண்யாவும் வந்து வாங்கினோம். யூஸ் பண்ணிட்டேன் ஒரு 2-3 வாட்டிக்கிட்ட சரண்யா வந்து போட்டேன். ஆனால் நான் வந்து இது ஒரே ஒரு டைம் தான் ஜஸ்விதா பர்த்டேப்பா போட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் துவச்சி மடிச்சு வச்சது தூங்குது இன்னும் தூங்குது. நம்ம ஒன்று ஒரு 3 வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரே ஒரு டைப்புன்னு போடவே இல்லை. சேம சூப்பராக இருக்குது. கலரும் சும்மா சூப்பராக இருக்குது, சொல்ல முடியாது. அம்மாவோட செலெக்ஷன். இது ஒரு நாளைக்கு நீங்கள் போட்டு காட்டுறீங்க கண்டிப்பாக. இது வந்து போடாமல் வச்சு தூங்க வச்சுன்னு இருக்கேன். எனக்கு வந்து நெட் டைப் வந்து ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இந்த மாதிரி வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷாலு. சரண்யாவோட கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு வந்து நான் வந்து வாங்கினேன் லெஹங்கா மாடல். சூப்பராக இருக்குது. இதான் நான் 2 வாட்டிக்கிட்ட போட்டேன். இது என்னோட செலெக்ஷன் தான். சூப்பர். ஆனால் எனக்கு வந்து ரெட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிட்டு சொல்லுங்க. ஆனால் ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கும். நைட் டைமில் போட்டால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நைட் டைமில் ரிசப்ஷன் அப்போ நான் வந்து போட்டேன், சூப்பராக இருந்துச்சு. இதுக்காக செட்டாக நகை செட்டு நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஆமாம், அப்படி செட்டாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த ட்ரெஸ்ஸு போட பார்த்தா ஒரே ஒரு டைம் தான் அதை நான் போட்டேனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே டாப் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்கேன். நல்லா இருக்குதுமா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா தாவணி பாவாடை. ஆமாம். ஆனால் இது போட்டு நான் நீங்கள் என்னை ஒரு வாட்டி கூட பார்த்துக்க மாட்டீங்க. இது வந்து சரண்யாவோட மஞ்சா தண்ணிக்கு தானம்மா. மஞ்சா தண்ணிக்கு வந்து ருக்மணி அம்மா வந்து எடுத்து வச்சாங்க. இது வந்து சரண்யா போட்டிருப்பா, ஆனால் நான் வந்து போடல ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. ஆனால் நல்லா ஜிகு ஜிகு நல்லா வெயிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இந்த பேக்கில் மொத்தமே இந்த 3 ட்ரெஸ் தான் இருக்குமே. 3 ட்ரெஸ்ஸுமே அந்த பேக். ஆமாம், அந்த பேக்கு பத்தாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ எடுத்தேன்னு தெரியல எனக்கே. எதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. எதுக்குன்னா எடுத்தோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யுவஸ்ரீ தர்ஷனோட காது குத்திக்கு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே மாதிரி ஆடி மாதம் வந்து காது குத்துனாங்க. அப்போ வந்து ஆஃபர் போயிட்டு இருந்தது. அவங்க யுவஸ்ரீக்கும் தர்ஷனுக்கும் ட்ரெஸ் எடுக்க பார்த்து ஆஃபரில் வந்து எனக்கும் சரண்யாக்கும் ஒரே மாதிரி ஒரே மாடல் ட்ரெஸ் தான், ஒரே டிசைன் ட்ரெஸ் தான் அழகாக எடுத்து கொடுத்தது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த நெட் இங்கே இருக்கிறதும் எனக்கு இது தான் ரொம்ப பிடிக்குமே. நல்லா ஜிகு ஜிகு ஜிகுன்னு கல்லோட இருக்கும். சூப்பராக இருக்குது. இதுவும் இப்போலாம் நான் வந்து போகிறது கிடையாது அதிகமாக. அப்படியே மடிச்சு வச்சுது. அப்படியே மடிச்சு மடிப்போடே அப்படியே சுருக்கமாக இருக்குது பாரு. இது வந்து நெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், 5 ட்ரெஸ்ஸை நம்ம ஒரே மாதிரி வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். எப்போனா ஒரு நாள் நினப்பெடுக்கு பார்த்து போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி இதெல்லாம் போடாத ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து தொடவே இல்லை. பச்சை கலர் ட்ரெஸ்ஸு, ஒரு சிகப்பு கலர் ட்ரெஸ் தான் ரொம்ப போட்டுப்போங்க. இதெல்லாம் போடவே இல்லைண்ணா. எப்போனா ஒரு நாள் எப்போனா கண்ணில் ஆப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பொருள் கண்ணில் ஆச்சுன்னா போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கண்ணில் அப்படி பார்த்து போடுவோம் இதெல்லாம். இதோட ஷாலு பேண்ட் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பேக் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இந்த கட்டைப்பை இதுதான் ஃபுல்லாக இருக்குது. இது இதுல இருக்கிறது ஃபுல்லாக வந்து போடுற ட்ரெஸ் தான். இதுதான் எப்போ ஒரு நாள் எப்போனா ஒரு நாள் வந்து போகிறது. இது அப்பப்போ போடுறது. ஆமாம், இது வந்து எப்போனா ஒரு வெளியில் பார்த்துலாம் போடுற ட்ரெஸ். இது வந்து அது வந்து போடாத ட்ரெஸ்ஸும் எப்போனா ஒரு நாளைக்கு போடுற ட்ரெஸ். அதெல்லாம் ஜெயஸ்ரீ ஃப்ரெண்ட்ஸ் செட்டாக காட்டலான்னு ஒரு ஐடியா பண்ணேன். எல்லாம் அங்கங்கே கிடக்குது. ஷால் வந்து மேலே, பேண்ட்டு நடுவில், டாப் வந்து அடியிலன்ற மாதிரி செட்டாக வந்து எடுத்து வச்சிட்டோம்.
இது வந்து ஒரு செட்டு ஃப்ரெண்ட்ஸ். ம் ஷாலு பேண்ட் எல்லாமே வந்து ஒன்றா இருக்கும். இது வந்து நான் அடிக்கடி போடுற ட்ரெஸ், அதனால வந்து தெரியும் எல்லாருக்குமே. நல்லா தாங்க. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு என்னன்னா, இவ்வளோ ஒல்லியாவாடா நம்ம இருக்கிறோம் போட பார்த்தா வந்து தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஒல்லியா இருக்கிறோமான்னு தெரியல. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு நம்ம துவச்சி காய வச்சு மடித்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் தெரியுது நம்ம இவ்வளோ ஒல்லியா இருக்கிறோம். இதுக்கே இந்த ட்ரெஸ் எனக்கு புதுசாக தான் இருக்குது. திட்டமாக இருக்கும். நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன், சாதாரணமாக சுடிதார். ஆமாம், எப்போனா எங்கன்னா வெளில போனால் வந்து போட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இது ஒரு ட்ரெஸ்ஸு இப்போ வந்து தீபாவளிக்கு வந்து எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா இருக்குது. இது வந்து அம்மாவுக்கு ரொம்பவும் பிடிச்சிருச்சு, ஃபேவரட்டாகவே ஆயிடுச்சு. ஆமாம், ஏன்னு கேட்டால் அந்த லிப்டிக் கலரும் இந்த ட்ரெஸ் கலரும் வந்து ஒன்றாவே இருக்கும். இந்த ட்ரெஸ் போட்டு அந்த லிப்டிக் போட்டால் சூப்பராக இருக்கும் ஜெயஸ்டிக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, அதனால தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மாவுக்கு அதை விட இந்த ஷால் இந்த மாதிரி கோல்டு ஜரி வச்ச மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்து ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்குதுமா. ஆமாம். ம் நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ ஒல்லியாக இருக்கிறாங்க. போட்டால் திட்டமாக இருக்கும், போட்டால் கரெக்டாக இருக்கும். இதுக்கே நானா டைலராக இருக்கிறதுனால அப்பப்போ போடுறப்பல ஒரு குறைய கண்டுபிடிச்சி பிடிச்சின்னு போட்டுப்பேன். சரி, வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் பாப்பா வச்ச ட்ரெஸ்ஸு எல்லாமே நான் வந்து செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறது தான், நான் வந்து எடுத்துருக்கேன். அவங்க இஷ்டமாக வந்து எடுக்கவும் மாட்டாங்க, எடுத்துக்கும் தெரியாது. எதாக இருந்தாலும் அவங்க போட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், அம்மா இது எடுத்து நல்லா இருக்குதா, அம்மா இது நல்லா இருக்குதா கேட்பாங்க. இன்னும் நீ உனக்கு பிடிச்சிருந்தா நீ எடு, நீ இன்னும் அம்மா ஒன்று சின்ன பிள்ளை மாதிரி கேட்டு கேட்பாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் கிடையாது, அம்மாவோட செலெக்ஷன் நல்லா இருக்கும், அதனால அவங்களே பார்த்து எடுக்கட்டும்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே அதுதான். எப்போ கடைக்கு போகலாம் அம்மா நல்லா இருக்குதா, அம்மா நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க. நான் போடுற மாதிரி இருக்கா, அப்போ கேட்க பார்த்தலாம். என்ன ஜெயஸ்ரீ நீ தானே போட்டுக்கு போகிற, நீ இப்போ உனக்கு பார்த்து எடுக்கணும். இல்லைம்மா நீ சொல்லுன்னுவா. அதேமாதிரி நான் எதுனா செலெக்ஷன் ஒரு 2-3 ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணி கொடுப்பேன். அதில் அவங்க எது நல்லா இருக்குன்னு சொல்லி செலெக்ஷன் பண்ணி சொன்னால் நான் எடுத்துன்னு வருவேன் அதை. ஆமாம், அதேமாரி சரண்யாவுக்கும் அதேமாரி தான், நான் எடுத்து கொடுக்குறதான். அதுமாரி அப்பாவும் நான் எடுத்து கொடுக்குறதான். அவங்க இஷ்டமாக யாருமே எடுக்க மாட்டாங்க. செலெக்ஷன் தான். ஆமாம், அவங்க இஷ்டமாக போய் எதுவும் எடுக்க மாட்டாங்க, எடுத்துன்னு வரவும் மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா சரண்யா எனக்கு வந்து எடுத்து கொடுத்தது. எப்போ இது தெரியலையே, பர்த்டேவுக்கா இல்லை பொங்கலுக்கா எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சரண்யாவும் அப்பப்போ வந்து ட்ரெஸ் எடுத்து தருவா, அதனால வந்து எனக்கு அதுவும் மறந்துடும். இது வந்து எப்போ எடுத்து கொடுத்தான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி பர்த்டேவுக்கு தான் எடுத்து கொடுத்தா. ஞாபகம் கரெக்டாக வந்துச்சு. பிறந்த நாளுக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. என்னோட பர்த்டேக்கு வந்து இதை வந்து எடுத்து கொடுத்தா. நான் வந்து 2-3 வாட்டிக்கு மேலே வந்து போட்டு சூப்பராக இருக்குது. இதோட கலரும் நல்லா இருக்குது. இது பேண்ட் தான் சூப்பராக ரோஸ் கலரில் இருக்கும், பலாசா பேண்ட்டு தான். கலர் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது, அடிக்கிற கலர் சூப்பராக இருக்குது. இதுதான் பிடிக்கும், நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ எடுத்துக்கிட்டுன்னு தெரியல. இது வந்து இதுவும் சரண்யா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்தாரு. சரண்யாவும் பர்த்டேவுக்கு தான் எடுத்து கொடுத்தா. ஆமாம், அவள் கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆகுது, 2 வருஷமே ட்ரெஸ் என் பர்த்டேவுக்கு எடுத்து கொடுத்துட்டா. 2 வருஷம் ஆகுது, 2 வருஷமே வந்து எடுத்து கொடுத்துட்டா. அதேமாரி பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் அப்பயும் எடுத்து கொடுப்பா. ஆமாம், இடையில எப்போனா எதுக்குன்னா எடுத்து கொடுப்பா. சரண்யா வந்து கட்டி போய் 2 வருஷத்துல நிறைய துணி, ஒரு 5-6 துணி வந்து எடுத்து கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா சொல்லுவாங்க, அப்பப்போ இடையில இருக்கிற ட்ரெஸ் என்கிட்ட அப்பா அம்மாவுக்கு எடுத்து தரும்போது தங்கச்சி வந்து நம்மளுக்கு அக்கா வந்து துணி எடுத்து வரலையே சொல்லிட்டு அந்த ஃபீலிங் வரக்கூடாதுன்றதுனாலே வந்து துணி எடுத்து கொடுத்துருவா. எடுத்தா 3 பேரும் செட்டாக எடுத்து கொடுத்துருவா, தனியாக எடுத்து தர மாட்டா. ஆமாம் ஆமாம், அவளும் குட் கேர்ள். இது 3 வந்து செட்டு. இது வந்து ஷாலு, இது பேண்ட்டு, இது டாப்பு. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் காட்டணும் இல்லையா, அந்த ட்ரெஸ் கூட 2 ஒன்றா எடுத்தது. கரெக்டாக சொல்லிட்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. நீங்கள் சொல்லி நீங்களே 5 டாப்பு. ஆமாம், இந்த 5 டாப்பு தான் ஆன்லைனில். இந்த 5மே வந்து நான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முன்னாடி நான் சரணியெல்லாம் வந்து கல்யாணம்லாம் பண்ணி கொடுக்காதப்போ நாங்கள் சரணியை ஆர்டர் பண்ணேன். ஆனால் வந்து யாருமே வந்து போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஃபஸ்ட்டில் போடுவோம், அதெல்லாம் இப்பெல்லாம் போகிறது கிடையாது. அதிகமாக இதெல்லாம் போட்டதும் கிடையாது. ஆனால் ஆமாம், ஏன்னா ஒரு மாதிரியா மழைன்னு இருக்குது இல்லையா, அதனால வந்து போகிறது கிடையாது. ஆனால் சூப்பராக இருக்குது. ஆனால் ஆமாம், 5 டாப்பு. இடையில இருந்து பார்த்தா புது ட்ரெஸ் மாதிரியே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நான் கிட்ட வந்து பார்த்தா தெரியும் மழைன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெஸ்ஸு 2 ஆச்சா. பச்சை கலர் தான் அதிகமாக போடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நிறைய டைம் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து என்னோட அளவுக்கு வந்து நான் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி போடுறேன். சின்னதாக வந்து நல்லா இருக்கும். 3, இது வந்து 4. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது.
இந்த கலர் நல்லா இருக்குது ஜெயஸ்ரீ. இது நல்லா இருக்குது. ஒயிட் கலர் பேண்ட் ஷார்ட் போட்டால் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குது. இது வந்து 5 மொத்தம் 5 ட்ரெஸ்ஸும் வந்து நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்னோடய சுடிதார் கலெக்ஷன்லாம் வந்து பார்த்துட்டீங்க. எனக்காக வந்து saree வந்து எடுத்து அதுக்கு ப்ளவுஸ் எனக்கு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க சாரீலாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சரண்யா எடுத்த தாவணி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இன்னுமே வந்து பிடிக்கும். ஆமாம், இது பிடிச்ச காரணம் என்னன்னா நீங்கள் பாருங்கள் இதோட இது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. இந்த கல்லுக்காகவே இது எத்தனை வாட்டி வேணால் கட்டலாம் அப்படின்ற மாதிரி சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பாவாடை நல்லா இருக்குது. இங்கே உள்ளூர்லே கட்டிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து செட் சாரி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கும்பலாக கும்பி அடிக்கிறதுக்கோசம் படம் எடுத்தோம் நாங்கள். ஆமாம், நல்லா இருக்குது ஜெயஸ்ரீ. ஆனால் இது நல்லா ஆரம்பத்தில் எல்லாம் வந்து செட் செட்டாக எடுத்தாங்க. நம்ம வந்து ஒரு எடுக்க பார்த்து இந்த படம் வந்து ட்ரெண்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், எப்போ பார்த்து எடுத்தோன்னா நாங்கள் வந்து ஆற்றுனாக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் வந்து அப்போ வந்து செட் செட்டாக வந்து ஆற்றுல வந்து கட்டின்னு வந்தாங்க. நாமளும் இதே போல் வாங்கணும் கட்டணும்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா திருவிழாவுக்கு வந்து வாங்கி கட்டணும். வாங்கி கட்டிட்டு கோவாக்கு திருநாக்கு வந்து கட்டிட்டு போனோம். கட்டி பார்த்து இந்த மாதிரி நானும் வச்சுக்கிறேன் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க. சூப்பராக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரியை வந்து. அதுக்கு தகுந்த ப்ளவுஸு பாப்பாவுக்கு. இதோட ப்ளவுஸு இது ப்ளவுஸ் இது. ஓகேவா, ஒரு சாரி வந்து முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சித்திரை மாதம் ஏதோ ஒரு மாதம் கூழ் ஊற்றுவாங்க இல்லையா, கூழ் ஊற்ற பார்த்து வந்து கட்டினது. இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கும்பாபிஷேகத்தை அன்றைக்கி நான் வந்து கட்டினேன். எங்கள் ஊரில் பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது அது வாங்கி கட்டினது. இது வந்து ஆவணி மாதம் வந்து கூழ் ஊற்றி நான் வந்து எடுத்தது. சூப்பராக. இது வந்து செட் சாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எது எடுத்தாலுமே என் கூட இருக்கிற எல்லா நண்டு சிண்டும் எனக்கு வேணுன்ற மாதிரி நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரி வந்து செலெக்ஷன் பண்ணி இதான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் வேறு என்ன வாங்கி நான் இதான் வாங்குன்னு சொல்லி சொன்னேன். அப்போ நீ மட்டும் தான் தனியாக நாங்களும் அதில் தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதே சாரி வந்து எடுத்துக்கிட்டாங்க. இதில் வந்து அம்மாவும் பெரியம்மாவும் மிஸ்ஸிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இது மாதிரி நெட் சாரி இல்லையா, அதனால வந்து எங்களுக்குலாம் எல்லாம் தேவை, நீங்கள் மட்டும் சின்ன பசங்க மட்டும் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சரண்யா அப்புறம் வந்து சத்யா சந்தியா நாங்கள் 4 பேர் வந்து எடுத்துக்கிட்டோம். எங்கள் ஊரில் வந்து நிறைய குறிப்பு இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து எடுத்து வந்து கொடுத்தது. சரண்யாவுக்கு வந்து நலங்கு வைப்பாங்க இல்லையா கல்யாணத்துக்கு கிட்டத்தில், அந்த மாதிரி வைக்க பார்த்து வந்து எடுத்துகிட்டு வந்தது. அதில் எனக்கு பிடிச்சதை பார்த்து நான் வந்து ப்ளவுஸ் வந்து இப்போ தான் வந்து இப்போ வந்து தை கிளாஸுக்கு போகும்போது வந்து ஜெயஸ்ரீ வந்து ரம்யா வந்து தைச்சாங்க. தைச்சி அவங்க ஒரு நாள் போட்டு ஆமாம் ஒரு நாள் கட்டி அவங்க வீடியோவே எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆமாம் சூப்பராக இருக்கும் இந்த பப்பு கையெல்லாம் வச்சு தைச்சிது. ஆமாம், இது வந்து ரம்யா தைச்ச ப்ளவுஸு. சூப்பராக இருக்குது ஜெயஸ்ரீ. இதெல்லாம் நல்லா இப்போ நல்லா கட்டினா தான் வந்து அழகாக இருக்கும். இது வந்து நானும் வந்து கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நான் தைச்சது. இது வந்து இந்த மாதிரி சரண்யாவுக்கு நலுங்கு வைக்க பார்த்து வந்த புடவை தான். ஆனால் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி 2 புடவை, அதனால வந்து நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன், சரண்யா ஒன்று வந்து எடுத்துக்கிட்டேன். ஆமாம், இது தேர்ந்தெடுத்து தைச்ச கழுத்து வந்து டைமண்ட் கழுத்து வந்து தைச்ச ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து அந்த வளைவு வந்து அழகாக வரணும் அப்படின்றதுக்கோசம் நான் வந்து தைச்சேன். இதே மாதிரி சூப்பராக வந்தது. நானும் இந்த சாரி வந்து 2 டைம் கட்டிட்டேன். சூப்பராக இருக்குது இந்த புடவை ஃப்ரெண்ட்ஸ். இந்த புடவை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உங்கள் யாருக்குன்னா இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம கம்பாஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்து நான் வந்து ப்ளவுஸ் தைச்சது வந்து 4 புடவைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் எனக்குன்னு புடவையே வாங்கி ப்ளவுஸ் தைச்சேன்னா 2 புடவை தான். ஆமாம், ஏன்னு கேட்டால் ஜெயஸ்ரீ வந்து கேட்பா, சின்ன பிள்ளைம்மா நீ புடவை கட்டினா வந்து நல்லா இருக்காது, வந்து ஒல்லி குச்சாட்டு இருக்குது, அதனால வந்து நீ கட்டினா வந்து எல்லாம் நல்லா இருக்காதுமா சொல்லியிருப்பேன் நான். இருந்தாலும் பாப்பா ஆசைக்கோசம் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஆமாம், பாப்பா ஆசைக்கோசம் ஒரு 4 புடவை எடுத்து தைச்சிங்கன்னா சரி தைச்சிக்கமான்னு சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் போகிறோம் வெறும் சுடிதார் ஐட்டம் தான். ஆமாம், சுடிதார் தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனாலும் வந்து போட்டும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். புடவை வந்து எப்போனா ஒரு நாள் அழகாக கோயில் திருவிழாவுக்கோ இல்லை இங்கே எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கோ சூப்பராக இருக்கும். அதுக்கோசம் 4 புடவை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ட்ரெஸ் கலெக்ஷனில் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நானும் இதே மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னு இருந்தாலும் கம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம கிராமத்து பொண்ணு சன்னியோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மீட் பண்ணலாம். இப்போ அது போட்டு டாடா பாய்.